நேத்து நைட்டு சிக்கன் குழம்பு கொஞ்சம் மீதம் இருந்தது. அத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, காலையில தோசையும், சிக்கன் குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் குழம்புக்கு வெள்ளரிக்காவும், பலாக்கொட்டையும் சேர்த்து குழம்பு செய்வோம். இது எப்பவுமே இது 2ம் சேர்த்து குழம்பு செய்யும்போது, புளிக்காக மாங்காய் சேர்ப்போம். அந்த மாங்காய் இல்லாத டைம்ல புளி கரைச்சு ஊத்திப்போம். ஆனா புளி வீட்ல இல்லாம போயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து காலியாயிடுச்சு. புளிக்கு பதிலா இங்க பார்த்தீங்கன்னா, கேரளாவுல அம்பழங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழம். அது ஊறுகாய் தான் செய்வாங்க. ஸோ அது புளிப்பு தன்மை உடையது. அதனால அத இது கூட சேர்த்து தான் குழம்பு செஞ்சிருந்தேன். எப்பவும் போல தேங்காய் அரைச்சு ஊத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துருந்தேன். இங்க கேரளாவுல ஒரு மாசமாவே தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்கிறதால, ஆத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆறுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா, நல்லா மண்ணு சரிஞ்சு போயிருக்கு. வீட்டுக்கிட்ட வந்துட்டுருக்கு தண்ணி. அதுவே பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது. ஆத்துலயும் தண்ணி அதிகமா ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, கொடம்புளி நெறைய பழுத்து கீழ விழுந்துட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா எங்க வீட்ல இல்லையே நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.